அதிசயமாக நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். அது என்ன நம்பிக்கை உள்ளவர்களுக்கு? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல மாட்டீங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த ஆம்னி பஸ் பேருந்துகளுடைய இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது இது வருஷம் எல்லா ஆட்சியிலுமே இருக்கக்கூடியதான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. தொடர் குற்றச்சாட்டு இப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இதுக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும்? அரசு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு இத்தனை ஆம்னி பஸ்ஸுகளை வாடகைக்கு இத்தனை 5 நாளைக்கு அப்படின்னு எடுத்து அதில் மேக்சிமம் எவ்வளவு ஃபேர்னு சொல்லி அது பிரகாரம் வசூல் பண்ணால் அதனால் மக்களுக்கு ஈவன் அரசுக்கு செலவு என்றால் கூட அதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 6 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ இப்போ பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கும். இப்பயாவது சரி செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வராதா? இல்ல வராது. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம முந்தானேத்து என்ன நடந்ததோ இன்னைக்கு வேற ஒரு நிகழ்வு. இப்போ கரூரை பத்தி நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க கரூரை பத்தி ரொம்ப பேசுறீங்களா? இல்ல. அப்புறம் இப்ப எந்த பத்தி பேசணும்? ஒரு 4 நாளைக்கு திரும்ப அந்த வண்டி இடிச்சதை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த நிகழ்வுக்கு போயிடுவோம். மீடியாவும் அப்படித்தான், மக்களுடைய நினைவும் அப்படித்தான். அதிசயமாக நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். அது என்ன நம்பிக்கை உள்ளவர்களுக்கு? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இனிமேல் அவர் தனியாக நிற்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி ரூல் அவுட் ஆயிடுச்சு. இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் இந்த கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னால் அவர் காங்கிரஸோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பவரில் இல்லை, சென்ட்ரல்லையும் பவர் இல்லை. அதனால பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்போ இந்த கூட்டணி அமைவதற்கான அதிமுக, பாஜக, தாவேக, அதுக்கப்புறம் பாமக. ராமதாஸும் என்ன அவர் திருப்பி எடப்பாடியோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய ராமதாஸ் எடப்பாடி கிட்ட பேசிட்டு இருக்காரு, சின்ன ராமதாஸ் பாஜகவோட பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ஒரே கூட்டணி. ஆமா. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு நம்மளுடைய ஆதன் நேர்காணல நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் திட்டிருந்தாங்க. ஆமா. இப்ப நெல்லை மாவட்டத்துல அண்ணாமலைக்குன்னு ஒரு நற்பணி மன்றம், பீகார் பேர்ல இருக்கிற அந்த ஃபுல் ஃபோக்கஸ் கொஞ்சம் தேசிய பாஜக லெவல்ல கொஞ்சம் மாறும். அந்த சமயத்தில் ஏதாவது அறிவிப்பு வரலாம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் நிறுவனர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தீபாவளி வாழ்த்துக்கள் ஒட்டியே ஒரு விஷயத்த சொல்லணும். ஆம்னி பஸ் பேருந்துகளுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது இது வருஷம் எல்லா ஆட்சியிலுமே இருக்கக்கூடியதான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கட்டணம் செலுத்தி சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ முக்கால்வாசி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான், வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே தீபாவளி டைம் போகணும் அப்படிங்கிற போது 4 மடங்கு அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. தொடர் குற்றச்சாட்டு இப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இதுக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும்? இப்போ நேற்று இன்னைக்கு வர்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னைக்கு மட்டும், ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு போயிடுவாங்க, ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைக்கு தீபாவளிங்கிற கணக்கில் 10 லட்சம் பேர் நேற்று இன்று மட்டும் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள். சென்னையிலிருந்து நீங்கள் இது இல்லாமல் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்க, கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிறவங்க, இப்படி இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் நிறையா இருக்கும். சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு மட்டும் 10 லட்சம் பேர் போகிறாங்க. நீங்கள் அப்படின்னா மற்றதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ நீங்கள் சொல்கிற அந்த 1 கோடி வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸுகள் ஏன் 4 பங்கு ஆக்குறாங்க, மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் போகுதுனால் இதில் மறுபடியும் வழக்கம் போல் நடைபெறும். இந்த வருடமும் முன்பை விட, போன வருடத்தை விட அதிகமாக நம்ம தமிழ்நாடு வருடத்துக்கு வருடம் வளர்ச்சி மாநிலம்னு முதல்வர் சொல்கிறார் இல்லையா? அந்த வகையில் வளர்ச்சின்னா எதில் வளர்ச்சின்னா ஊழலில் வளர்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நேற்று செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் 2800 சிறப்பு பேருந்துகள் நேற்று, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி இயக்கப்பட்டது சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு. உள்ளுக்குள்ள செய்தியில் போய் விவரங்களை பார்த்தால் 2300 தோராயமாக சொல்கிறேன், 2282 பேருந்துகள் தினமும் சென்னையிலிருந்து தினமும் இயக்கப்படும் பஸ். அதாவது நார்மல் கோர்ஸில் ஒரு நாளைக்கு 2300 பஸ்ஸு.
அப்போ நேற்றுக்கு ஒரு 500 பஸ்ஸு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. இந்த 500 பஸ்ஸில் எவ்வளோ பேர்? ஒரு பஸ்ஸில் என்ன ஒரு 40 பேர் போகலாமா? தோராயமாக வச்சுங்க, 35 40 2000 பேர். ஸோ நேற்று இன்னைக்கு 10 லட்சம் பேர்னா நேற்று 5 லட்சம், இன்றைக்கி 5 லட்சம்னு ஒரு உதாரணம் எடுத்துங்க. சென்னையிலேருந்து இந்த 5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போகிறதுல சிறப்பு பேருந்துகள்னு தமிழ்நாடு அரசு பேருந்துகள் கூடுதல் பேருந்துகளில் 2000 பேர் போகிறோம். 5 லட்சம் எங்கே இருக்குது? 2000மோ 3000மோ, 2000ன்றது 3000 இருக்கலாம், ஏதோ ஒன்று எங்கே இருக்குது? அப்போ மிச்சம் பேர் எதில் போகிறான்? ஒன்று ரயிலில் போகணும். சிறப்பு ரயில்கள்லாம் தீபாவளி சமயத்தில் இருக்குது. பட் ரயில்களில் போனால் கூட ஒரு ரயிலில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலான ஒரு ரயில்னா ஒரு 1000 பேர் போக முடியும். அப்போ பல லட்சம் பேர் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸுகளை நம்பி தான் இருக்காங்க. அப்படி நம்பக்கூடிய வகையில் விட்டுட்டு அவங்க வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து 4 பங்கு அதிகமாக இருக்குது, 3 பங்கு 4 பங்கு அதிகமாக, வேறு வழி இல்லை. இப்போ எனக்கு வந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருநெல்வேலிக்கெலாம் வந்து 4000 ரூபான்னு சொல்கிறாங்க. 3500 4000 வழக்கமாக போனால் என்ன எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலிக்கு 700 தான் ஆகும். 500 700 அந்த ரேஞ்சில் ஆகக்கூடியது. இப்போ எங்கே 3000 4000ங்கிறது 4 பங்கு 5 பங்கு கூட. அதுவும் போகிறதுக்கு மட்டும் ஒன் வேக்கு மட்டும் 4000. ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்து இந்த செவ்வாய்க்கிழமைக்கு புதன்கிழமைக்கு திரும்பி வந்து தான் ஆகணும். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவு கூட, நீங்கள் செவ்வாய்க்கிழமை லீவு விட்டால் புதன்கிழமைக்கு காலையில் எல்லாம் திரும்பி வரணும். செவ்வாய்க்கிழமைக்கு லீவ் உள்ளலான்னா திங்கக்கிழமை நைட்டு இல்லை செவ்வாய்க்கிழமை காத்தால திரும்பி வரணும். ஆக மொத்தம் போன ரஷ்ஷு திரும்பி வந்து தான் வரணும். அந்த வகையில் நீங்கள் வந்து சரி, இதை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ எங்ககிட்ட பேருந்துகள் வந்து கூடுதலாக தமிழ்நாடு அரசிடம் இல்லையே, திடீரென்று தீபாவளிக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்னால், ஏன் வழி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் வந்து அந்த ஆம்னி பஸ்ஸுகளை வந்து வாடகை பேசிஸில் நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ பஸ் வச்சுருக்கா? 4 பஸ்ஸு வச்சுருக்கியா? ஒரு பஸ்ஸு கொடு, இல்லை 2 பஸ்ஸு கொடு. போக்குவரத்து துறை அமைச்சரோ முதலமைச்சரோ நினைத்தால் இது வந்து சாத்தியம் இல்லை. இன்னொன்று, அந்த பேருந்துகள் இயங்கினாலும் கூட அதில் வந்து விலையை வந்து உயர்த்தாமல் அநியாய விலைக்கு வைக்காமையாவது கட்டுப்படுத்தலாம்ல. ஏங்க அப்படி கட்டுப்படுத்தும் போது என்னென்னா, அதை மாரி செய்தால் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு அந்த 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 நடைமுறையில் வந்து 1500 தான் நீங்கள் திருநெல்வேலிக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சிறப்பு கட்டணமாக நீங்கள் வந்து மேக்சிமம் 1500 கீழே தான் வைக்கணும்னு சொல்கிறீங்க. அவன் ஃபுல்லுங்க, இல்லை எப்படியாவது போய் தான் ஆகணுங்க, எனக்கு ரொம்ப எல்லாம் ரேட்டு வேணா சொல்லுங்கள், 2500ன்னா அப்போ நான் வாங்கி தரேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நடைமுறையில் வந்து இதை வந்து தடுப்பது வந்து சாத்தியமே இல்லை. எவ்வளோதான் நீங்கள் சட்டம் போட்டாலும், ஏன்னா சட்டத்தை மீறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள் என்று தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது, அவன் இவ்வளோ பஸ்ஸு விடுறான்னா ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவுன்னு அவங்ககிட்ட வந்து எப்போ வந்து ஊழல் வந்து இருக்கிறதோ, நான் ஒரு பஸ் ஓனர்கிட்டே பேசினேன், நாமக்கல்லை சேர்ந்தவர், பஸ்ஸு நிறையா வச்சுருக்கார். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் 3 பங்கு 4 பங்குன்னு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் வந்து குற்றம் சாட்டுறீங்க. இந்த தீபாவளி சமயத்தில் நாங்கள் எவ்வளவு கப்பம் கட்டுறோம் தெரியுமா? ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவு லட்சம்னு சொல்லி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்குன்னு சொன்னால் அப்போ யாருக்கு? அமைச்சருக்கு. துறைனா இந்த ரை மட்டும் இல்லை, இந்த ரையும் சின்ன ராவும் போட்டுங்க, துறைக்கு வந்து யார்? துறை அமைச்சர் தான். ரெண்டாவது அமைச்சருக்கு போகுதுன்னா அப்புறம் அதை தாண்டி எங்கே போகுதுங்கிறது யூகத்துக்கு விட்டுருவோம். நாங்கள் எவ்வளோ கப்பம் கட்டுறோம் தெரியுமா? உங்கள்கிட்ட 4 பஸ் இருந்தால் ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவுன்னு கணக்கு, இப்படி கணக்கு பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இந்த பணத்தை நாங்கள் யார்கிட்ட வசூல் பண்ண முடியும்னு இன்னைக்கு காலையில் பேசும்போது அவர் வந்து நமக்கு நண்பர், அவங்க நிறையா எனக்கு தெரிஞ்சு 8 பஸ் வரமா வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவு லட்சம் கொடுக்குறோன்னு. நான் கூட கேட்டேன், நான் சுக்கா எவ்வளோ லட்சம் கொடுக்குறீங்கன்னு. அவர் உடனே வந்து, ஐயா நீங்கள் மீடியா உங்கள்கிட்ட யார் சொல்கிறது, நீங்கள் எதையாவது போய் பேசிடுவீங்கன்னு. இப்போ நம்ம நாமக்கல்னு சொன்னாலே உடனே என்ன தானே சொன்னீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நினைப்பார். இல்லை, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி எல்லாம் அவங்கக்கிட்டலாம் வந்து சில லட்சங்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவுன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க எப்படி வசூல் பண்ணுவாங்க? மக்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டம் போடலாம், அந்த சட்டம் வேலை செய்யாது. ஏன்னா சட்டத்தை மீறினா அந்த பஸ்ஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்.
நீங்கள் கேன்சல் பண்ணுவேன் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே அவங்க வருவாங்க, வந்த உடனே பார்த்துட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அந்த லைசன்ஸ் கேன்சலேஷன் சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் சரி பண்ணிவிடுவீங்க, இல்லை கேன்சல் பண்ணாமல் விடுவீங்க. ஆக மறுபடியும் அது வந்து ஒரு ஊழலுக்கான ஒரு ஊற்றாகத்தான் வந்து ஊற்றுக்கண்ணாகத்தான் செயல்படுகிறது தவிர திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுதான் ஒரு விஷயம். இதில் என்ன செய்யணும்னா அரசு இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு இத்தனை ஆம்னி பஸ்ஸுகளை வந்து வாடகைக்கு இத்தனை 5 நாளைக்கு அப்படின்னு எடுத்து அதில் மேக்சிமம் எவ்வளவு ஃபேர்னு சொல்லி அது பிரகாரம் வந்து வசூல் பண்ணால் அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஈவன் அரசுக்கு வந்து செலவு என்றால் கூட அதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ இப்போ வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கும். இப்பயாவது சரி செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வராதா? இல்லை, வராது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம முந்தானேத்து என்ன நடந்ததோ இன்றைக்கி வேற ஒரு நிகழ்வு. இப்போ கரூரை பற்றி நினச்சதுக்கப்புறம் நீங்கள் கரூரை பற்றி ரொம்ப பேசுகிறீங்களா? இல்லை, நீங்கள் நானும் மீடியாவில் இருக்கோம். கரூரை பற்றி தினம் ஒரு நாளைக்கு 100 யூடியூப்பில் பேசுனாங்க, ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரம். அப்புறம் இப்போ எதை பற்றி பேசணும்? ஒரு 4 நாளைக்கு திரும்ப அந்த வண்டி இடித்ததை பற்றி பேசணும். அடுத்து நான் அதை வந்து நான் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நிகழ்வுக்கு போயிடுவோம். மீடியாவும் அப்படி தான், மக்களுடைய நினைவும் அப்படி தான். அது தாண்டிடும். 6 மாதம் முன்னால் இப்படி பண்ணாங்களே தீபாவளிக்கு அப்படின்னு இல்லை. பொங்கலுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இது கொடுக்குறோம், ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஒரு வேட்டி கொடுக்குறோம், சட்டை கொடுக்குறோம், ஒரு புடவை கொடுக்குறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பொங்கலுக்கு கொடுத்தது தான் நிற்குமே தவிர தீபாவளி அன்றைக்கி நம்ம 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தோம், பொங்கலுக்கு 250 ரூபாய்க்கு ஒரு வேட்டி கொடுத்தாங்க, 4000 ரூபா நஷ்டப்பட்டு 250 ரூபா லாபம் அப்படின்னு கணக்கு பார்க்குற அந்த சென்ஸ் வந்து மக்களுக்கு வந்து வரல. அப்போது பொங்கலுக்கு சரியாயிடும் இல்லையா? ஆம்னி பஸ் இந்த பேருந்து இந்த கட்டணம் எல்லாமே. ஏன்னா பொங்கல் இன்னும் ஷார்ட்ல இல்லை பொங்கலுக்கும் இதே ஆம்னி பஸ் பிரச்சனை நடக்குங்க. அந்த ஆம்னி பஸ்ஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேட்டி ஒரு சட்டை கூட ஒரு கரும்பு கொடுக்குறேன் இல்லை எறும்பு கொடுக்குறேன்னு என்னதையா ஒன்று சொல்லும்போது மக்கள் இன்றைக்கும் வந்து எங்கேயோ ஒரு இலவசம். நான் கூட ஒரு உதாரணத்தில் கூட நம்மளே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தனியார் உணவகத்தில் வந்து 40 ரூபாய்க்கு மத்தியானம் நல்ல பிரபலமான உணவகம், அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. 40 ரூபாய்க்கு உணவு மத்தியானம் லஞ்சு கொடுக்குறாங்க. வழக்கமாக 100 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 100-120 ரூபா இருக்கும். 120 ரூபா இருக்கக்கூடிய லஞ்சு 40 ரூபாய்க்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, காரில் ஆடி கார்லேயும் அந்த மாதிரி காஸ்ட்லி வண்டிகளில் ஜகுவாரு ஆடி இல்லை மற்ற பிஎம்டபிள்யூவில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பல ஃபார்ச்சூனர் மாதிரி வண்டிகளில் வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டு கிட்டத்தட்ட க்யூவில் 1.5 மணி நேரம் நின்று ஆண் பெண் குழந்தைகள் என்று போய் வந்து அந்த 40 ரூபா சாப்பாடுக்கு சாப்பிட்றாங்க. வழக்கமாக 120 ரூபா 80 ரூபா மிச்சப்படுத்தணும்னு. இந்த 80 ரூபாய்க்கு அவன் அந்த ஆடி காரில் வந்து அவன் ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ வந்திருந்தான்னா அந்த 80 ரூபா அதிலேயே அதுக்கு தாண்டியே முடிஞ்சிருக்கும். இந்த சென்ஸ் மக்களிடம் இந்த இலவசம் இல்லை டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஏமாந்து போகிற அந்த எண்ணம் இருக்கும் வரை, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றும் அரசியல்வாதிகளும் ஆட்சிகளும் இருந்து கொண்டு தான் தீரும். அந்த வகையில் பொங்கல் வந்தாலும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஆம்னி பஸ் அட்டகாசங்கள் நடக்கும், அராஜகங்கள் நடக்கும். அதே சமயத்தில் பொங்கலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா பொங்கலுக்காக ஏதோ ஒன்று ஒரு இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, இலவசமாக சிலது கொடுப்பாங்க. அது அப்புறம் எப்படி இருக்குது, அதோடைய தரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வர்றது தானே. முதல்ல ஏதோ இலவசம்னு ஒன்று கொடுக்குறான் இல்லையா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மறதி அதிகமாகிடும். இப்போ நீங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, அதிசயமாக நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இது முன்னேற்றம். திராவிட அரசியலில் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி சொல்லாமல் இந்த தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். ஒரு கண்டிஷனலாக கூட வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ரம்ஜானுக்கு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸுக்கு சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஓணத்துக்கு சொல்லுவாங்க, பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த இது வந்து ஓணத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் தீபாவளிக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை அந்த சனாதன எதிர்ப்பு இந்த பிரச்சனைகள் இந்து தேர்தல் நெருங்குகிறது என்பதால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். அது என்ன நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லையா தீபாவளியில். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையாங்கிறது வந்து அது வந்து அவசியமே இல்லை.
பர்சனல் உதாரணம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ என்னுடைய தாயார் அவர்கள் சமீபத்தில் காலமானார். அந்த ரைட். எங்களுக்கு இந்த தடவை தீபாவளி ஒரு வருஷத்துக்கு வந்து பண்டிகைகள் கிடையாது, தீபாவளிகள். அதனால் நான் உங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கரெக்ட். எனக்கு தீபாவளி இந்த தடவை கிடையாது, ஆனால் உங்களுக்கு தீபாவளி இருக்குது சொல்கிறோம். என்னுடைய கிறிஸ்தவ நண்பர் இருக்காருன்னா, நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. அவருக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்ததுன்னா மேரி கிறிஸ்மஸ்னு சொல்கிறோமா இல்லையா? இது வந்து ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தில் வந்து இதை நம்ம விமர்சனம் பண்ணாலும், ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வருவதனால் கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் இந்துக்கள் உடைய வாக்கு வந்து பெரும்பான்மையாக நமக்கு கிடைக்காம போச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நமக்கு எதிராக போய்விடும். இப்போ அரசியல் களம் வந்து குழப்பமாக இருக்குது. நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ அரசியல் களம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கும் நம்ம இதை சொல்லி வைப்போம், கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாகும்னு நினைக்கிற மாதிரி வருது. பரவாயில்ல, அடுத்த தடவை ஒரு தடவை வந்து திமுக ஆட்சி இல்லாமல் மாற்று ஆட்சி வந்தது என்றால் அது மக்களிடம் இருக்கிறது, நம்ம கையில் இல்லை. அப்படி வந்தது என்றால் அப்போது அந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அடுத்த தடவை அநேகமாக தீபாவளி வாழ்த்துக்கள்னு வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வரட்டும், நல்லது நடக்கட்டும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி அது வந்து தமிழ்நாட்டில் தீபாவளி அப்படி இருக்குது. வேற என்ன செய்திகள் சொல்லுங்கள். இதில் மிக முக்கியமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவாரா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு விகடன்லையும் வந்திருக்குன்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த பாண்டா அவர் வந்து விஜயிடம் பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விஜயை வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, விஜயும் பேசியிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. இது ஏதாவது இண்டிகேஷனா? முதல்ல இந்த பைஜெயந்த் பாண்டா, நீங்கள் சொல்கிற பாண்டா வந்து பைஜெயந்த் பாண்டா. இவர் யாருன்ற பின்னணி வந்து சுவாரஸ்யமானது. இவர் வந்து ஒரிசாவில் ஏறத்தாழ 35 வருடங்களாக இருந்த நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சியை, அதாவது நவீன் பட்நாயக்கை வந்து தோற்கடிக்கவே முடியாது 35 வருஷம். எப்படி ஒரு காலத்தில் ஜோதிபாசு மேற்கு வங்காளத்தில் 35 வருஷமாக இருந்தாரோ, கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே இவர் நவீன் பட்நாயக் இருந்தார். அந்த இடத்துல வந்து காங்கிரஸோ பாஜகவோ யாருமே கிட்ட வர முடியாத ஒரு ஒரு லெவலில் இருந்தார். பிஜு பட்நாயக்குடைய மகன் அவர் நவீன் பட்நாயக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அவர் பாஜகவுக்கு ஒரு வெளிப்படையாக இல்லைன்னா கூட மறைமுக ஆதரவுலாம் முன்னால் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அந்த அவருடைய ஒரிசா மாநிலம்னு வரும்பொழுது இவர்கள் எதிரெதிர் சைடில் தான் இருந்தாங்க. பைஜெயந்த் பாண்டா போய் தான் உட்காந்து வேலை பார்த்து தேர்தல் பணிகளுக்கு அவர் அனுப்பிச்சு தான் நவீன் பட்நாயக்கை தோற்கடிக்கவே முடியாதுங்கிற நவீன் பட்நாயக்கு வந்து முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு தோற்று உறுதியான பலத்துடன் பாஜக ஆட்சி வந்தது. வி.கே. பாண்டியன் என்ற தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து அரசியல் வாரிசாக அவர் அனுமதித்த போது பைஜெயந்த் பாண்டா அரசியலில் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு மேத்தாவையோ குப்தாவையோ கூப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து அடுத்தது வந்து இவர் தான் அரசியல் வாரிசு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? அதே மாதிரி நம்ம தமிழருங்கிறதுனால உலகம் பூரா எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையா? அந்தந்த சூழ்நிலையில் அந்த வி.கே. பாண்டியன் இஷ்யூவே பெருசு பண்ணி அங்கே நவீன் பட்நாயக் ஒரு 30 வருஷமாக ஆட்சியில் இருக்காருன்னா கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அதை வச்சு அங்கே அதை பண்ணவர். அதுக்கப்புறம் டெல்லியில் கெஜ்ரிவால் வந்து 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம், குடிநீர் வந்து இலவசம், இப்படிலாம் பண்ணி கிட்டத்தட்ட முடிசூடாக மன்னனாக இருந்தார். ஊழலில் வந்து அவர் சிறைக்கு போயிட்டு வந்தது கூட ஏதோ தேசத்திற்காக தியாகம் பண்ணிட்டு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துருந்தாரு. அவர் பங்களாலாம் கட்டினதெல்லாம் தாண்டி ஒரு இமேஜ் வச்சுருந்தார். அதை உடைத்து அந்த இமேஜ் எல்லாம் வந்து அதை வந்து வெளியில், அதாவது எப்படிலாம் அவர் வந்து பங்களா கட்டினார் போனார் வந்தார்னு அந்த அவருடைய பாசிட்டிவ் இமேஜை உடைச்சி நெகட்டிவ் ஆக்கி, அதாவது சும்மா சாதாரண அந்த மார்ஜினெல்லாம் தோக்கடிக்கலை. முன்னால் வந்து 68 சீட்டில் வந்து டெல்லியில் 64 இவர் ஆம் ஆத்மி 4 தான் வந்து இவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே உள்டாங்கிற மாதிரி 8 சீட்டோ என்னமோ தான் ஆம் ஆத்மி, மிச்சம்லாம் வந்து அதாவது காங்கிரஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் இவங்க மெஜாரிட்டியாக வந்திருக்காங்க. கெஜ்ரிவாலே தோற்று போனார். கெஜ்ரிவால் அவருடைய தொகுதியில் தோற்று போனார். இது 2 பெரிய தலையை வந்து காலி பண்ணியிருக்காங்க. 2 பெரிய தலைன்னா ஒன்று ஒரிசால, ஒன்று கெஜ்ரிவால், இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால். 2 பேருமே மிக பலமாகவும் உறுதியாகவும் ஓரளவுக்கு நீண்ட காலமாகவும் ஸ்ட்ராங் ரீஜனல் லீடர், ஸ்ட்ராங். இவரை தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருங்க.
நீங்கள் அதாவது அவருடைய பின்னணி அப்படின்னா. அப்போது பஜயந்த் பாண்டா என்பவர் வந்து ஏறக்குறைய ஒரு மினி அமித்ஷாவாக இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த அமித்ஷாவுடைய அந்த கோட்பாடு, அந்த அந்த சாதுரியம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்றவராக இருப்பார். இவரை விஜய் அவர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. பாமக அன்புமணி அவர்களையும் சந்தித்திருக்கார். அப்போது ஒரு மெகா கூட்டணி உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் தெரிகிறது. பஜயந்த் பாண்டாவை அனுப்புறது காரணம், இங்கே உள்ள தமிழ் இப்போ நயினார் நாகேந்திரனும் மற்றவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது என்னதான் இருந்தாலும் டெல்லியுடைய அந்த ஆசிகள் இல்லாமல், அவர்களுடைய அந்த உத்தரவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் எதையும் முடிவு செய்ய முடியாது. பஜயந்த் பாண்டா பேசும்போது டைரெக்டாக அமித்ஷா கிட்ட அவரால் பேச முடியக்கூடிய ஒரு அந்த ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால இப்போ அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பதால் அன்புமணிகிட்ட பேசுகிறாரு, விஜய்கிட்ட பேசுகிறாரு. இப்போ விஜய்கிட்ட வந்து ராகுல் காந்தியும் மீட் பண்ணுறதுக்கு வந்து காங்கிரஸிலிருந்து சிலர் வந்து அந்த ஒரு அவங்க சந்திப்பதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறார்கள். அப்படி வந்து விஜயோடு வந்து காங்கிரஸ் போவதென்றால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து கண்டிப்பாக வெளியேற வேண்டும். காங்கிரஸ் வெளியேறாமல் வந்து இருக்க முடியாது. திமுகவோட அவர் எப்படி போய் கூட்டணி சேருவார் விஜய்? அதோட கட்சியை மூடிட்டே போயிடலாமல். அதனால் வந்து இப்போ இருக்கிற அதுவும் இப்போ இந்த கரூருக்கு பிறகு அது சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து பாஜகவுடனா காங்கிரஸுடனா அப்படின்னு கேட்டால் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் அரசியல் பாதுகாப்பையும் வந்து அவர் எதிர்பார்த்தார்னா, என்னை பொறுத்தவரை பாஜக கூட்டணி, பாஜக இருக்கும் கூட்டணி பக்கம்தான் அவர் சாய வேண்டிய ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்குது. ஏன்னா இனிமேல் அவர் தனியாக நிற்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி வந்து ரூல் அவுட் ஆகிடுச்சு இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு. அவருக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்தால் கூட அந்த நம்பிக்கை இப்போ வந்து குறைந்து போயிருக்கும். மக்களுக்கும் அவர் மீது அந்த இமேஜ் நம்பிக்கை வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும். இதை சரி செய்து கொண்டு வரணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும். அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் இந்த கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னால் அவர் வந்து காங்கிரஸோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஒன்றும் பவரில் இல்லை, சென்ட்ரல்லையும் பவர் இல்லை. அதனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்போ இந்த கூட்டணி அமைவதற்கான அதிமுக, பாஜக, தாவேக, அதுக்கப்புறம் பாமக அன்புமணி, ராமதாஸ் வந்து ராமதாஸும் என்ன அவர் திருப்பி இவரோட தான் எடப்பாடியோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆக மொத்தம் அது இந்த பக்கம் தானே. ஸோ அதான் அப்போ வந்து பெரிய ராமதாஸ் வந்து எடப்பாடி கிட்ட பேசிட்டு இருக்காரு, சின்ன ராமதாஸ் பாஜகவோட பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ஒரே கூட்டணி. ஆமாம், மிஞ்சி போனால் என்ன ஆகிட போகுது? வழக்கமாக பாமகக்கு இப்போது ஒரு உதாரணமாக வச்சுப்போம், ஒரு 30 சீட்டு 25 சீட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ராமதாஸுக்கு எவ்வளோ சீட்டு, அன்புமணிக்கு எவ்வளோ சீட்டுன்னு பிரித்து கொடுக்கணும் இந்த பஞ்சாயத்து. இவருக்கு 25 பிரித்து 15-10 இல்லை 17-8. இதில் அன்புமணிக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருந்து. ஏன்னா வந்து அவர் பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க போல இருக்குது. எம்எல்ஏக்களே 5 பேரில் 3 பேர் இருக்காங்க. நிர்வாகிகளும் பெரும்பாலும் அவர் பக்கம் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ராமதாஸோடு இருக்காங்க. ராமதாஸோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் என்னென்னா, அவர் 90 வயது ஆகிவிட்டது. ஒரு பிரச்சாரத்துலலாம் வந்து பெருசாக வந்து ஆக்டிவாக ஈடுபட முடியாது. அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அது அந்த அந்த தொண்டர்கள் வந்து அவரிடம் உள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது பண ரீதியாகவோ இல்லை அரசியல் லாபங்கள் கருதியோ பார்த்து அவரிடம் வந்து எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு 90 வயது என்பது மிக மூத்த வயது. அவரால் வந்து பிரச்சாரத்துலலாம் எல்லா இடத்துலையும் வந்து கலந்துக்க முடியாது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சீட்டு என்னங்க அதிமுக சைட்லேருந்து எடப்பாடிகிட்ட பேசி நான் சொல்கிற மாதிரி 25 வந்து ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷனில் விகிதத்தில் பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஆக அந்த ஓட்டுகள் அங்கே தான் இருக்க போகுது. இவ்வளோ இப்படி வரும்பொழுது தேமுதிக வந்து அதே அணியில் போய் சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. தேமுதிக இது வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்காங்க, ஒன்றும் முடிவு பண்ணல, ஜனவரியில் தான் முடிவு பண்ணுறேன்னாங்க. இப்படி ஒரு அதாவது காற்றுள்ள பக்கம் அப்படின்னு போகும்போது தேமுதிக இந்த பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திமுக பக்கத்தில் காங்கிரஸ் வந்து இதெல்லாம் மீறி வந்து தனியாக நிற்குமான்னு எனக்கு தோணலை. இவர்கள் வந்து அழுத்தங்கள் கொடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு உண்டான வழக்கமான பேரங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி 125 சீட் வேணும்னு கேட்குறாங்க. திமுகவில் மொத்தம் 234ன்னு யாராவது காங்கிரஸுக்கு நினைவுபடுத்தினால் நன்றாக இருக்கும். 125 கொடுத்துட்டு திமுக என்ன பண்ணோம்? போன தடவை 22 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 22 என்னமோ அதை ஒட்டி கொடுத்தாங்க. ஏதோ அதை ஒட்டி இன்னொரு 3 நாள் கூட கொடுக்கலாம். அது அவ்வளோதான் அது பண்ண முடியும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நடுவில் பேசுவாங்களே தவிர திமுக அணியை சாண்டி அந்த பக்கம் பாஜக இருக்கிற அணியில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் போக மாட்டார்.
2001 போனார். பாஜக இருக்கிற அதே திமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுனால திமுகவுடைய வாளாக வந்து திருமா அவர்கள் வந்து அதாவது பாஜக இருந்த அந்த கூட்டணியில் இருந்தார். இப்போ வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையில் பாஜக இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வாகன மோதல் 4 பேர் முறைச்சி பார்த்தா 4 பேரை தட்டினா தப்பு இல்லைங்கிற ஒரு அந்த அதை ஒட்டி விக்கிரவாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிற வழியில் வந்து மாவட்ட செயலாளர் விசிகாவுடைய வண்டி போய் அது ஏன் போனேன்னு கேட்டதுக்கு அடித்து அந்த டோல் பூத்தை சூறையாடினது. கனின்னு ஒரு சிறுத்தை வந்து மதுரையில் வந்து நரேந்திர மோடி வந்தால் காரு கூட ரோட்டில் விட மாட்டோம், அண்ணாமலையை செருப்பால் அடிப்போம், மதுரையில் யாருமே வேட்டி கட்ட முடியாது, இப்படிலாம் கொஞ்சம் கடாமுடான்னு பேசி திருமாவுக்கு ஏற்கனவே வந்து ஒரு கால் இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு இந்த ஹைகோர்ட் சம்பவத்தில். நேற்று கூட ஹைகோர்ட்டில் வந்து திருமாவுக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் நீதியரசர். அதாவது இவர் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இவரே வந்து அதை தூண்டிவிட்டு இருக்கிறார்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. போலீஸ்காரர்கள் என்ன செய்தார்கள், 2 வாரத்தில் வந்து இது பண்ணணும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். ஏன் கைது பண்ணல, எல்லாம் தான் தெளிவாக சிசிடிவியில் தெரியுதே, யார் தாக்குனாங்க யார் தாக்கப்பட்டார்கள்னு தெரிகிறதே. இந்த சூழ்நிலையில் இந்த கனிங்கிறவர் பேசுகிறது, இந்த விக்கிரவாண்டியில் நடக்கிற அந்த ஒரு சம்பவம், டோல் பூத்து, இதெல்லாம் வந்து இன்னும் திருமாவுடைய இமேஜையும் கட்சியுடைய இமேஜை டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா திமுகவிற்கு இது வந்து ஒரு ஃபேவரபுளான அம்சமாயிடும். கரெக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஏற்கனவே வந்து டேமேஜாக இருக்குது, இந்த சமயத்தில் நீ 6ன்னா பேசாமல் 6க்கு மேலே கொடுக்க முடியாது, 8 கூட இல்லை, வேணால் 7ஓ 8ஓ கொடுக்கலாம், நீங்கள் 25 இதை காமிச்சு சீட்டை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதை திமுகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டார் என்பது தான் என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி சைடில் கொஞ்சம் அதிகமாக தேர்தல் நெருங்க கொஞ்சம் அந்த சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் அதிகமாகுது. அந்த ஃபாக்ஸ்கான்லலாம் கூட அந்த கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. அதில் வேறு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து முதல்ல வந்து ஃபாக்ஸ்கான்காரன் வேறு 15,000 கோடி முதலமைச்சர் நாங்கள் சொல்லவே இல்லை, உறுதியே கொடுக்கல நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடக்க, அவர் எடப்பாடி அதை சட்டமன்றத்திலையும் கேட்க, டிஆர்பி ராஜா வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபாக்ஸ்கானில் ஒரு பகுதியில் வந்து அவங்க பல கம்பெனி உள்ளுக்குள்ளே ஒரு கம்பெனி வந்து நாங்கள் முதலீடு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, ஃபாக்ஸ்கானில் இருக்கிற அதுக்கு கீழே குழுமத்தில் வரக்கூடிய வேற ஒரு கம்பெனி முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு டிஆர்பி ராஜா சொல்கிறாரே தவிர ஃபாக்ஸ்கான்லேருந்து அப்படி எந்த வித ஒரு இண்டிகேஷனும் இல்லை. வாயில் வந்தது அடித்து விட்டாங்க, அவங்கள பார்த்தாங்க, ஏதாவது முதலீடு பண்ணுங்கன்னா பார்க்கலாம், வழக்கமாக சொல்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் கூகுள் வந்துப்பாங்க, ஆந்திர பிரதேசத்தில் 87,000 கோடினாங்க, இப்போ 1,33,000 கோடி வரைக்கும் அது அதிகமாவதற்கு வாய்ப்பு என்று சொல்கிறாங்க. ஒரு தமிழர் இருக்காருன்னா அவர் வந்து சிஇஓவாக இருக்கார், அவர் வந்து ஓனர் இல்லை கம்பெனிக்கு. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னால் அதானி இருக்கிறார் என்று டிஆர்பி ராஜா பேசியிருக்கிறார். சரிங்க, அதானி வந்து நம்ம போட்டோம்ல, அதானி வந்து நம்ம மாப்பிள்ளையை பார்த்துட்டு போனார்ல, நம்ம வீட்டு மாப்பிள்ளைய. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கோடிக்கு டேட்டா சென்டர், இது காட்டுப்பள்ளி துறைமுகம், ஸ்மார்ட் சென்டர், ஸ்மார்ட் மீட்டரு, எத்தனையோ நீங்க அதானியோட இருக்கீங்களே. கரண் அதானி வந்து மாப்பிள்ளையை பார்த்து சென்றது, முதல்வரை வந்து 10 நிமிடமும் மாப்பிள்ளையிடம் 45 நிமிடமும் பேசினது வந்து செய்திகளாகவே வந்ததே. அப்போ அதே அதானியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். கூகுள் வந்து அதில் சுந்தர் பிச்சை அப்போ தமிழர் என்கிற முறையில் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லிவரேஜ் நம்ம கிடச்சிருக்கோம். அங்கே போனதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு ஒரு கால் அதை விரும்பி இருக்கலாம். அப்போ மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாக இருக்கீங்கன்னா நீங்கள் வெளியில் திட்டிகிட்டு இருக்கீங்க, மத்திய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது துஞ்சித்து விட்டதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை தாண்டி திமுக அரசுக்கு உதவி பண்ணணும்னு பாஜக என்ற நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா இன்னொன்று, சந்திரபாபு நாயுடு பர்சனலாவே அந்த கார்பரேட் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் எப்பவுமே. பில்கேட்ஸ் இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் எப்பவுமே சந்திரபாபு நாயுடு முதலீடு, இத்தனைக்கு அவர் அமெரிக்கா போல ஜெர்மனி போல சிஇஓ தான் சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த கார்பரேட் ஸ்டைல்ல கட்சி நடத்துறவர். அவருடைய பிளஸும் அதான், அவருடைய மைனஸும் அதான். அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய அளவில் அந்த முதல்ல வந்த போதும் வந்தது காரணமும் அதான். அப்போ லேப்டாப் வச்சுக்கிட்டு இருந்த பாலிட்டிஷியன் வந்து இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் சொல்கிற அளவுக்கு அந்த பீரியடில் இருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் பாஜக அந்த அணியிலிருந்து வெளியில் போனார், கொஞ்சம் குழப்பங்களில் இருந்தார், அடிபட்டார், அப்புறம் மறுபடியும் வந்துட்டார். ஆனாலும் இன்றைக்கும் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த முதலீடுகளை ஈர்க்கும் அந்த, அதாவது என்ன சொல்கிறது, இந்த டெக் பாலிட்டிஷியன்
அப்படிங்கிற ஒரு அந்த பிம்பம் இருக்கு. இருக்குது. அதனால் வந்து அந்த வகையில் அதை கட்டமைப்புகளையும் வந்து நிறைய வந்து அவர் வந்து அங்கே வந்து ஊழல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்தால் எவ்வளவு பர்சன்ட் கொடுக்கணும், இங்கே வந்து இவ்வளவு பர்சன்ட் கொடுக்கணுன்ற ஒரு பர்சன்டேஜ், அந்த முதலீட்டில் இவ்வளவு பர்சன்டேஜ். இங்கே வந்து ஏனென்றால் நான் வந்து பல கோடிகள் வந்து இந்து கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பல கோயில்கள் 45 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். அதில் சில கோயில்களுக்கு 7-8 கோயில்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கும் 1 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்கும் கூட பண்ணியிருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் எப்படின்னா நீங்கள் கோயிலில் டொனேஷன் கொடுக்கணுன்னா கூட 10% வந்து அதில் தனியாக கமிஷன் கொடுக்கணும் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு. பொருட்களாக வாங்கி கொடுப்போம். நம்ம வந்து பணமாக கொடுத்தா தானே அப்படி கேட்குறாங்க. நம்ம பொருளாவோ ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருவோன்னா அது என்ன வேல்யூவோ அதில் 10% கொடுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மண்டபம் கட்டி தரீங்க 1 கோடி ரூபா, நீங்கள் கட்டி கொடுத்துருங்க, ஒரு 10 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருங்க. இல்லை சார், சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜாரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்களோ என்னமோ. இல்லையா இல்லை கடைசியில் வந்து அப்போ என்ன ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்டர் வேறு நீங்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய கான்ட்ராக்டர்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் அது எவ்வளோ தூரம் நம்ம பள்ளிக்கூடம் கட்டினா வந்து இப்போ 6 மாதம் முன்னால் கட்டின பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது, 3 மாதம் முன்னால் உள்ள பிரிட்ஜு இடிஞ்சு விழுதுன்னு நீங்கள் கோயிலுக்காக கான்ட்ராக்ட் ஆகணும். அதனால தான் நான் எந்த கோயிலுக்கு வந்து நான் பண்ணியிருக்கிற பல கோயில்களுக்கும் கான்ட்ராக்டர் வந்து கோயில் நிர்வாகம் சொல்கிற கான்ட்ராக்டர் கொடுக்கவே மாட்டேன். நானாக தேடி கண்டுபிடிச்சி கான்ட்ராக்டர் கொடுப்பேன். ஏன்னா டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதையும் மீறி அவர்கிட்ட போய் அவங்க வந்து ஏதாவது மிரட்டி கிரட்டி இல்லை கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போனாங்கன்னா அது ஒன்றும் நான் தடுக்க முடியாது. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு நன்கொடை நீங்கள் செய்யும் பொழுதே கமிஷன். அது மட்டும் இல்லாமல் அவர் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு உப்பிலியப்பன் கோயில், உங்களுக்கு கேள்விப்பட்டோம், ஒரு பெருமாளுடைய கோயில், திருப்பதிக்கு அண்ணா என்று சொல்லப்படுவார். அந்த கோயிலுக்கு 4 கிலோ தங்கம், இன்றைக்கி வந்து 5 கோடி ரூபா விலை, 4 அன்றைக்கி வந்து ஏதோ 1.25 கோடிக்குள்ளே துவஜஸ்தம்பம் கொடி மரத்துக்கு வந்து தங்க பிளேட்டிங் போட்டு கொடுத்தேன். சமீபத்தில் பார்த்தா அது தங்கத்தை மொத்தமாக எடுத்துட்டு செப்பில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று என்னுடைய பெயர் போட்டு இருக்கும். அது நான் கேட்கல, விளம்பரத்துக்காக கேட்கல, அவங்களா போட்டது. தங்க கொடிமரம் உபயம். இப்போ தங்கத்தையே எடுத்துட்டாங்களே, தங்க கொடிமரம் உபயம்னு போர்டு போட்டால் 4 பேர் கேட்பான்ல, அதையும் பேர்த்து எடுத்துட்டு பூசிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை வந்து இப்போ பெரிய ஸ்கேம்ல அது. ஆமாம், இப்போ இதே மாதிரி தான் இல்லைங்க, சபரிமலையில் 475 கிராம் தங்கம் திருடுனதா ஒரு அர்ச்சகர், முன்னாள் அர்ச்சகர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 1/2 கிலோ. நான் கொடுத்தது 4 கிலோ தங்கம், 4 கிலோ, அதுவும் தங்க கட்டியாக வாங்கி 24 கேரட் கொடுத்துருக்கேன். காணும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நகைன்னு சொல்லி உருக்கிட்டோன்றாங்க. சரி, எவ்வளவு உருக்குனீங்க என்னன்னு கேட்டால் 4 கிலோ தங்கத்தை உருக்கி 1 கிலோ தான் வந்துச்சுங்கிறாங்க. சேதாரம் 3 கிலோவா 4 கிலோவில்? ஆனால் நான் வந்து இதை வந்து தகவல் அறியும் சட்டத்திலையும் மற்ற எழுத்துப்பூர்வமாகவும் கேட்டால் பதில் இல்லை. பதில் இல்லைன்னா அடுத்தது வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு அழுத்தத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டோம், அது அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இது மக்களுக்கு பயன்படவில்லை, இது வந்து ஏதோ ஒரு தவறான முறையில் போயிருக்குன்னா, நான் இது வந்து பர்சனல் உதாரணம் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் கமிஷன், கொடுத்ததுக்கப்புறமும் அது காணாமல் போயிடுது. அது தங்கமோ அது என்னவோ ஒரு விதத்தில். அப்படி இருக்கும்போது எப்படிங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் முதலீடு எதிர்பார்க்கலாம்? ஆந்திராவில் இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடு அரசில் ஊழல் வந்து இல்லவே இல்லை அல்லது குறைவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அங்கே அவரும் சில அது இந்த மின்சாரம் இலவசம், 5 வருஷத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ, இப்படி சில சலுகைகளை கொடுக்கிறார். அங்கே போய் குவியுது, இங்கே வரமாட்டேங்குதுன்னா எப்படி வரும்? இதுதான் வந்து அது ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸுனா என்ன? நரி. இங்கிலீஷில் கான்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? CON, ஏமாற்று மோசடி. அந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை. இந்த ஃபாக்ஸ்கான் சம்பந்தமான தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு ஒரு ஃபாக்ஸ் டைப்பான ஒரு கானாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நடப்பதை பார்க்கும் பொழுது. சரி, அவங்க வந்து தொழில்துறையில் எல்லா துறையிலையும் ஊழல் நடக்கும்போது தொழில்துறையில் மட்டும் அதாவது ஒரு பக்கம் ஊழல், அதை வெட்டி விளம்பரம் எல்லாமே சோதனை நடக்குது. உங்களுடன் ஸ்டாலினில் வந்து அது சொல்லி முடிச்சுருவோம். இந்த ரேஷன் ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கள் ஊரில் 500 குடும்பம் இருக்குது, எங்களுக்கு ரேஷன் கடை வேணும், நாங்கள் 3-4 கிலோமீட்டர் போய் ரேஷன் கிடைப்போம். ஒரு மனு கொடுத்துருக்கேன். மனுவை ஏற்று அவர் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து அவருக்கு வந்து கடிதம் வருது. எங்கேருந்து வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. நீங்கள் வேலையை கேட்டு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் வந்து மனு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் வேலை கொடுக்க முடியாது, நீங்கள் முறையாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணணும்,
அதை பதிவு பண்ணிங்கன்னா அந்த வரிசைப்படி உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தனியார் உடைய இதில் வேணும்னா நாங்கள் அப்பப்போ இந்த தனியார்களுடன் சேர்ந்து முகாம் நடத்துவோம். அதில் வந்து நீங்கள் வேலை கேட்டு நீங்கள் உங்களுடைய மனுவை கொடுக்கலாம். அவர் வேலையே கேட்கல, ரேஷன் கடையில் கூட வேலை கேட்கல. அவர் எங்கள் ஊரில் ரேஷன் கடை வேணும்னு கேட்குறாரு. 4 கிலோமீட்டர் நடந்து போய் நாங்கள் வந்து 500 குடும்பம் வந்து ரேஷன் வாங்குகிறோம், எங்கள் ஊர்லேயே ஒரு ரேஷன் கடையை திறந்தீங்கன்னா நாங்கள் 4 கிலோமீட்டர் நடக்க வேணான்னு சொல்கிறார். இந்த மனுவை படித்து பார்த்து எந்த துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரியாமல் ஒரு முதல்வருடைய பிரிவு, அது உங்களோட ஸ்டாலின்னா அது முதல்வருடைய பிரிவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் நல்லது நடந்தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்கள. அப்போது இந்த லட்சணத்தில் தான் ஆட்சி நடக்கிறது. ரேஷன் கடை எங்கள் ஊரில் திறக்கணும்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஐயா சாரி ரிக்ரெட்ஸு, வருத்தப்படாதீங்க, நாங்கள் வேலை கொடுக்க முடியாது, உங்களை வேலையே கேட்கலையே. இல்லை உங்களோட ஸ்டாலினில் கொடுத்தா அதெல்லாம் வைகை ஆற்றுல கொண்டு போய் கொட்டிடுறாங்க, குப்பை தொட்டியில் கொட்டிடுறாங்கன்னு. இப்படித்தான் வந்து இவர்களுடைய அந்த தேர்தலும் போது கொஞ்சம் இந்த வேஷங்கள் வந்து அதிகமாகிறதே தவிர உண்மையான மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அளவில் எந்த திட்டமும் இல்லை. அது வரல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு விடியல் என்பது வரப்போவதில்லை. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு நம்மளுடைய ஆதன் நேர்காணல நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் திட்டியிருந்தாங்க. ஆமா, இப்ப வந்து நெல்லை மாவட்டத்துல அண்ணாமலைக்குன்னு ஒரு நற்பணி மன்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதுக்கு தனி கொடி, இது கிட்டத்தட்ட இந்த விஜய் மக்கள் மன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அவர் நடுவில் அவருடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி அண்ணாமலையுடைய முகமும் இருக்கிறது. இது என்ன அரசியல் கட்சிக்கு முன்னாடி? அவர் வந்து நேற்று ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ட்விட்டரில் பார்த்தேன், அவர் வந்து என்னுடைய பெயரில் நற்பணி மன்றங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்களுடைய குடும்ப வேலையை குடும்பத்தை பாருங்கள், குடும்ப வேலையை பாருங்கள்னு அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது வழக்கமான அந்த அரசியல் ரீதியான ஒரு கண் துடைப்பு அறிவிப்பா இல்லை உண்மையிலேயே அவர் பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் என்னன்னால் இது இப்போ மட்டும் இல்லை, ஒரு 2 மாதம் முன்னால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து கொஞ்சம் வேகமாக பரவுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது நற்பணி மன்றமும் கொஞ்சம் பெயர் மாற்றம், அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடியோடு வந்திருக்கு இப்போது. ஆனால் வெளியில் வந்து யாரை கேட்டாலும் வந்து நவம்பர் மாதம், அதாவது வரப்போகிற நவம்பர் மாதத்தில் அவருடைய அறிவிப்பு இருக்கும், அது வந்து தனி கட்சி என்பது இருக்கும், அது இயக்கமாக கட்சியா என்று. என்னை பொறுத்தவரை இயக்கமாக ஆரம்பித்தா தேர்தலில் நிற்க முடியாது, கட்சியாக தான் வரணும். நான் எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு தனி கட்சியாக அவர் ஆரம்பிப்பதாக இருந்தால், அப்படி வரக்கூடிய தகவல்கள் வந்து உறுதிப்பட்டால் அவர் வந்து மோடியையோ அமித்ஷாவையோ எதிர்த்து வந்து பண்ண மாட்டார். அவர்களுடைய தலைமை இப்போ விஜய் வந்து எம்ஜிஆர் அண்ணாதுரை படத்தை போட்டு நடத்துகிறாரு, பெரியார் அம்பேத்கர் இவங்க படம், காமராஜர் அஞ்சலி அம்மாள் வெள்ளுநாச்சியார்னு போட்டு அவர் கட்சி நடத்தலாம். இவர் வந்து அண்ணாமலை வந்து எனக்கு தலைவர் வந்து மோடி தான், அமித்ஷா தான், ஆனால் வந்து தமிழ்நாடு பாஜகவில் அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி தனியாக ஒரு முதல்ல இயக்கமாக ஆரம்பித்து அடுத்த 2 மாதத்தில் அதை வந்து கட்சியாக மாற்றலாம். ஏன்னா வந்து யாராக இருந்தாலும் வெறும் இயக்கமாகவே எவ்வளோ நாள், விஜயே வந்து இயக்கமாக தானே தொடங்கினார், இயக்கமாக தொடங்கும் போதே அந்த கட்சியாக மாற்றுற அபிப்பிராயத்தில் தானே தொடங்கியிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில்னு சொல்லி. அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் அண்ணாமலைக்கு வந்து அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறார், திறமையானவர், தமிழ்நாடு அரசியலில் ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த வித இதுவும் இல்லை. அவர் பாஜகவில் தான் இருக்கணுமா வேண்டாமா, அவர் போகலாமா, இதெல்லாம் வந்து ஒன்று பாஜகவின் முடிவு, இன்னொன்று அவருடைய முடிவு. நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து இவர் அநேகமாக இதை நோக்கி இவர் செல்கிறார் போல தெரிகிறது என்பது தான் நம்மளுடைய கருத்தை தவிர அவர் இங்கே இருக்கணும்னு நம்ம சொல்லலை. நம்ம சொன்னால் அமித்ஷா கேட்கவும் போகிறது இல்லை, அதை மீறி அண்ணாமலையும் வந்து நம்ம முடிவை அவர் எடுக்க போகிறது இல்லை. இப்போ வர தகவல்களுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அண்ணாமலை மன்றம், அந்த நற்பணி மன்றம், அந்த கொடி அப்படிலாம் பார்க்கும்பொழுது மெல்ல மெல்ல அந்த ஒரு ஸ்டெப்பாக வந்து அந்த ஒரு இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்கிறாருன்றதை நோக்கி தான் இது செல்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து இதெல்லாம் வரும்பொழுது இல்லை எனக்கு எந்த பதவியும் கொடுக்கலன்னா, இப்போது சீமான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சீமான் வந்து கூட்டணி சேரமாட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்லிடுறாரு, நாளைக்கு எப்படி மாற்றுவாருன்னு தெரியாது. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இறுதி மூச்சு வரை நான் வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நான் வந்து தனியாக தான் இருப்பேன், எனக்கு தொடர்ந்து தோல்வியே வந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிறார். இப்படி சொன்ன பல பேர் பின்னால் மாறி இருக்காங்க. ஸ்டாலின்லாம் கூட என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், இதெல்லாம் மாறி இருக்குது. அந்த மாதிரி அவரும் மாற்றலாம், மாற்றாமையும் இருக்கலாம், உறுதியாகவும் இருக்கலாம்.
இப்போ அண்ணாமலை மாதிரி அந்த மாதிரி எதுவும் வந்து இது வரைக்கும் சொல்லலை. என்னுடைய இறுதி மூச்சு வரை அப்படியே சொல்லியிருந்தா கூட இந்த மாநில தலைவராக இருக்கும்போது சொன்னது நம்ம வந்து அதையும் இன்னைக்கு மாநில தலைவராக இல்லாத போது சொல்வதையும் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. அன்னைக்கு சொல்லும்பொழுது எதிர்காலத்தில் நம்ம தான் வந்து இங்கே சிஎம் கேண்டிடேட்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது இப்போ அந்த டயலாக் வேற. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஓரங்கட்டுப்பட்டு இருக்கிறார் என்பது உலகறிந்த உண்மை. அது எதனால் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு வசனங்கள் எதுவுமே வரல. எனக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இறுதி வரை ஒரு தொண்டனாகவே தொடர்வேன், வேறு எந்த இயக்கமோ கட்சியோ நான் தொடங்குவதாக எனக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு. கட்சி தொடங்குவீங்களான்னா தொடங்கினா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் பண்ண மாட்டாங்கன்னா அப்படின்னு அதை நாசூக்காக பதில் சொல்கிறாரே தவிர நேரடியான பதில் மறுப்பு இல்லை. அது அவர் உண்மையிலேயே தொடங்குறாரா இல்லையாங்கிறது அவர் கையில் உள்ள முடிவு. தெரிஞ்சிட போகுது. எவ்வளோ நேரம் என்ன, விடிஞ்சால் தெரிஞ்சிடும், இருட்டு விலகுனா வெளிச்சம் தெரிய போகுது. அதனால் நவம்பர் மாதம்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நவம்பர் 15க்கு அப்புறம் அப்படி ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் நவம்பர் 15 வாக்கில் எடுக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒன்று அவருடைய ஜாதக பிரகாரம்னு சில செய்திகள்லாம் வருது. அதை கூட அது உண்மையாக இருக்கலாம், முன்னப்பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கிட்டா கூட நவம்பர் 14 வரை பீகாரில் வந்து பாஜக வந்து பிஸியாக இருப்பாங்க அந்த தேர்தல் முடிவுகளில் அதை ஒட்டி. ஸோ நவம்பர் 14 வந்து பீகாரில் வந்து முடிவுகள் வருது. அதான் சொன்னேன். அப்போ 15, 16 பதவியேற்றம். ஸோ இப்போ இந்த பீகார் பேரில் இருக்கிற அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தேசிய பாஜக லெவலில் கொஞ்சம் மாறும். அந்த சமயத்தில் ஏதாவது அறிவிப்பு வரலாம். இதே மாரி அவர் வந்து பாஜகவிலே தொடரலாம். இப்படியே ஏதோ ஒரு எதிர்காலம் இங்கே தான் இருக்குன்னு நினச்சி தொடர்ந்தால் நம்ம வந்து வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.